தண்டவாளத்தில் வெள்ளம் காரணமாக திருச்செந்தூரிலிருந்து சென்னை செல்லும் ரயில் ஸ்ரீவைகுண்டம் அருகே நிறுத்தப்பட்டிருப்பதால் பயணிகள் அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். பயணிகள் சிக்கியிருக்கும் ரயிலின் வீடியோ காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான விவரங்களோடு செய்தியாளர் கருணாகரன் இணைப்பில் இருக்கிறார். கருணாகரன், விவரங்கள். நந்தா, அதாவது கடந்த 2 நாட்களாக தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை திருச்செந்தூரில் இருந்து புறப்பட்ட செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து கொண்டிருக்கும் போது அந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் அருகே அந்த ரயில் நிறுத்தப்பட்டது. அந்த ரயிலில் இருந்த 800 பயணிகள் சிக்கி தவித்தனர். அதைத் தொடர்ந்து ஒரு 300 பயணிகள் அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தங்க வைக்கப்பட்டனர். மேலும் 500 பயணிகள் ரயிலில் தற்பொழுது பரிதவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட எந்தவித அடிப்படை தேவைகளும் இதுவரை கிடைக்கவில்லை. காரணம் ஸ்ரீவைகுண்டத்தை சுற்றி அனைத்து பகுதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் யாரும் உள்ளே செல்ல முடியவில்லை. எனவே இந்த சூழலில் அருகிலுள்ள கிராம மக்கள் அவர்களுக்கு உணவு அளித்தனர் உள்ளவர்களுக்கு. இந்த நிலையில் ரயில்வே அதிகாரிகளின் உயர்மட்ட கூட்டம் மதுரை கோட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது அவர்கள் அந்த முடிவில் விமானப்படையில் உள்ள ஹெலிகாப்டர் மூலம் உடனடியாக உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடன் ஒரு ஹெலிகாப்டர் கோவை விமானப்படை தளத்தில் இருந்து புறப்பட்டுள்ளது. சிறிது நேரத்தில் அந்த விமானப்படை ஹெலிகாப்டர் அந்த பயணிகளுக்கு, ரயில் பயணிகளுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை பொருட்களை வழங்க உள்ளது. அதே போன்று மேலும் அந்த ரயில் பயணிகள் இன்று ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் தங்க வைக்கப்படுவார். நாளை அவர்களை ரயில் மூலமாகவோ அல்லது சாலை போக்குவரத்து மூலமாகவோ அவர்களிடம் நெல்லை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு ஏற்பாடு செய்ய உள்ளனர். மேலும் அந்த ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் செல்போன் டவர் கிடைக்காத சூழலில் அங்க ரயில்வே தரைவழி இணைப்பு தொலைபேசியிலும் ரயில்வே போனிலும் தான் அதிகாரிகள் தொடர்பு கொண்டு வருகின்றனர். ஒரு ரயில்வே உயர் அதிகாரிகள் அடிப்படை பொருட்களுடன், உணவு உள்ளிட்ட பொருட்களுடன் தரைவழியாக செய்துங்க நல்லூர் வழியாக சென்று கொண்டிருக்கின்றனர். எனவே இன்று இரவுக்குள் அந்த ரயில் பயணிகளுக்கு உணவு உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்துவிடும். இங்கு தங்க வைக்கப்படுவர். நாளை அவர்கள் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவர் என்று ரயில்வே துறை உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நந்தா, ஸ்ரீவைகுண்டம் அருகே சிக்கியிருக்கக்கூடிய ரயில் தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு பிரத்யேக செய்தி ஒளிபரப்பியது. இந்நிலையில் தொடர்ச்சியாக ரயிலில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளுக்கு உதவிகள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கருணாகரன் வழங்க கேட்டோம். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.